Welcome to Chennai Press News Channel. வணக்கம். I'm Dr. Nikhil Jawaharlal Nahar, consultant orthopedic surgeon. நம்ம இங்க SRMPrime hospital ராமபுரம் சென்னையில இருக்கோம். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் கேஸ் பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். பக்கத்துல வந்து 52-year-old மேல் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருந்தாரு. 3 weeks முன்னாடி வந்திருந்தாரு. அவர் வந்து 6 மாசம் முன்னாடி கீழே விழுந்துட்டு அவரோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் பண்ணிட்டார். டிஸ்லோகேட்னா ஜாயிண்ட் விட்டு வெளியே வந்துருச்சு ஷோல்டர் ஜாயிண்ட். அண்ட் அந்த டிஸ்லோகேட் ஆகும்போது அந்த கைக்கு போகிற நரம்பெல்லாம் கூட எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஃபுல் கையே வேலை செய்யலை. 6 மாசமா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ட்ரீட்மெண்ட் அங்கே சரியாக எதுவும் பார்க்கல. ஸோ 6 மாசமா அவருக்கு எந்த வேலையும் லெஃப்ட் சைட்லேருந்து எதுவுமே அவரால் பண்ணவே முடியல. நரம்பு கூட ஃபுல்லாக வேலையவே செய்யலை. ஸோ அவர் அப்புறம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமாக நம்ம கிட்ட 3 வாரம் முன்னாடி வந்தார். ஸோ நம்ம கிட்ட வரும்போது நான் பார்க்கும்போது ஃபுல் கையெல்லாம் சுத்தமாக வேலை செய்யலை. ப்ளஸ் ஷோல்டர் கூட சுத்தமாக அவரால் தூக்கவே முடியாது. ஏன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டே இப்போ இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எக்ஸ்டென்சிவ் ஒர்க் அப் பண்ணோம். ஒர்க் அப் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு தென் வி மேட் அ பிளான் வாஸ் அந்த சிடி எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனில் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் ஜாயிண்ட் மாதிரி செஸ்ட் கேவிட்டியோட ஃபார்ம் ஆயிருந்தது. ப்ளஸ் அந்த ஷோல்டரோட ஹெட் வந்து ஹியூமரஸ் ஹெட் வந்து நரம்பெல்லாம் போய் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தது. அதான் எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மல்டி டிசிப்ளினரி டீம், ரேடியாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜி, அனஸ்தீசியா அதெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு பிளான் போட்டு தென் வி வெண்ட் அஹெட் ஃபார் த சர்ஜரியில் நம்ம வந்து it was an 8 to 9 hours extensive surgery and where we opened the shoulder joint. Open பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபுல்லாக அந்த அட்ஹெஷன்ஸ்னா அந்த ஸ்மால் ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் நரம்பு ப்ளஸ் அந்த ரத்த கோலா அது கூட அது ஹியூமரஸ் ஹெட் கிட்டவே இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம நர்வ் மானிட்டரிங் வழியாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு and we were able to reduce the shoulder joint back in place. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து அந்த நரம்பு எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி அங்கே ஃபார்ம் ஆயிருந்து. ஸோ அதெல்லாம் நரம்பு எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ தட் அவர் நரம்பு திருப்பி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கலான்னு. ப்ளஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லேட்டர்ஜி, ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொசீஜர் கால் லேட்டர்ஜி, அது கூட பண்ணோம். அதில் வந்து ஒரு ஸ்மால் போன் இங்கே ஃப்ரண்ட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிவிட்டு அது நம்ம ஷோல்டரோட கப்பில் போய் வச்சுட்டு ஸோ தட் இட் வில் ப்ரிவெண்ட் ரீடிஸ்லோகேஷன். அப்படின்னா திருப்பி ஷோல்டர் வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த ப்ரொசீஜர் கூட பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வி ஆர் ஏபிள் டு க்ளோஸ் இட் நைஸ்லி. அண்ட் தென் அவர் ஒரு நாள் ஐசியூவில் ஒரு நைட் இருந்தார் ஃபார் அப்சர்வேஷன். அண்ட் ஆஃப்டர் எவ்ரி திங் தென் ஹி வாஸ் டிஸ்சார்ஜ் பேக் டு த வார்டில் வி டுக் எக்ஸ்ரேஸ் அண்ட் எக்ஸ்ரேஸில் நம்ம பார்த்தோம் ஷோல்டர் வாஸ் ஃபுல்லி பேக் இன் ஜாயிண்ட் அண்ட் வெரி குட் பொசிஷன். அண்ட் and physiotherapy physiotherapy and rehabilitation. So we've started movements of his shoulder, arm and elbow எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். and over the 2 weeks இப்போ ஸ்டிச்சஸ் கூட ரிமூவ் பண்ணியாச்சு. wound ஹெல்த்தியாக இருக்கு. and அவரே சொல்றாரு அவர் நரம்பு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியோட கொஞ்சம் பெட்டராக இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு. ப்ளஸ் ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் கூட ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இம்ப்ரூவ் ஆகிடும் ஓவர் a period of next few weeks to months. எப்படி சார் ஆக்சிடென்ட் ஆச்சு? அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. பைக்ல இல்லனா மாடில இருந்து விழுந்தாரா? இல்ல, ஒரு ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே வந்துட்டு लेफ्ट साइड फुल्ला போய் डिस्लोकेट ஆயிருந்தது 6 மாசம் முன்னாடி. हम आए थे वहाँ गिर गए थे. गिरने के बाद वहाँ से डॉक्टर दिखाए. डॉक्टर दिखाने के बाद बोला जी यहाँ नहीं होगा, बाहर जाके दिखाइए. तो वहाँ से आके यहाँ ठीक है, यहाँ आए. यहाँ दिखाने के बाद डॉक्टर साहब देखे तो बोले अभी आप पहले से बहुत ठीक है.